நம்ம முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல. அவர்கிட்ட சரியாவே சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் பேரனை பார்க்க லண்டன் போயிருந்தேன். பெண்ணிக்கு அங்க செலவிக்கிறதுக்கு அம்மம்மா இதுல தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றினாங்க. அதை பராமரிக்கிறது நீதி ஒதுக்கினாங்க. ஆனா அங்க போன அமைச்சர் ஐ பெரியசாமி, ஆணித்தரம் ஐ பெரியசாமி, 5 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு போய் செலவு பண்ணி அந்த பெண்ணிக்கையுடைய பேத்தியுடைய மகன் வழி பேத்தி ஒரே ஒரு பொண்ணு ஒரு அம்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு 91 வயசு. இதுக்கான அந்த நிதியை கொடுக்கலங்க. எப்படி பாருங்க, அவருக்கான நிதியை இந்த அரசாங்கம் கொடுக்காம போய் தங்கியிருந்த தாட்சி ஹோட்டலுக்கும் பில்லு கொடுக்காம அந்த ஐ பெரியசாமி ஜேசிலன்னு ஒரு கலெக்டர் அந்த பணம் கொடுக்காம நேரம் வந்துட்டாங்க. அந்த அந்த இவங்க பிரைம் மினிஸ்டர் இறந்துட்டாங்க. அந்த பேர் என்ன, இந்த லண்டனுடைய ராணி அவங்க இறந்ததுனால அந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியல. அப்புறம் ஈவினிங் அவங்கள திறந்து வச்சுட்டு வந்ததுனால காசை கொடுக்கறது. நான் போனேன் இந்த மாதிரி சொல்றாங்க. அதை காட்டில அந்த அம்மா அந்த பணத்தை கட்டில அந்த தாத்தாவுடைய சிலையை அப்புறப்படுத்துறோம்னு சொல்லி அந்த அம்மா ஒரு காப்பகத்தில் இருக்காங்க. காப்பகத்தில் இருக்கிறவங்க அந்த அம்மா அந்த வீடை வித்து அந்த 16 லட்சம் ரூபாயை கட்டியிருக்காங்க. கட்டி தன்னுடைய தாத்தாவுடைய சிலை அப்புறப்படுத்தின அசிங்கமாயிருன்னு சொல்லி அதை தெரிஞ்சுட்டு நான் உடனடியாக பல அதிகாரிகளை தொடர்பு பண்ணேன். அங்கிருந்தே தொடர்பு பண்ணேன். கடைசியில போனா போகுது நம்ம சிஎம் பிஎஸ்டே பேசுவோம். தினேஷ்கிட்ட பேசுனேன். தினேஷ் சொல்றாங்க, சத்தியமான அண்ணனுக்கு தெரியாது, முதல்வருக்கு தெரியாது, நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொன்ன. ஐயோ இந்த மாதிரி இருந்திருக்காங்க, எப்படி நீங்க கொடுக்காம வந்தாங்க, எப்படி நீங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தென்னரசு சொல்லி அந்த தென்னரசு 37 லட்சம் ரூபாய் உடனடியாக இது பண்ண சொல்லி கையெழுத்து போட்டு உடனே கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரின்ல நம்முடைய மான மரியாதை எவ்வளவு மோசமாகி போச்சு. தங்குற இடத்துக்கு 3 நாள் தங்கினதுக்கு காசு கொடுக்காம, அது கூட விடாம ஒரு முதலமைச்சர் கூட கொண்டு போய் கொடுக்க தெரியல. அந்த மாதிரி இந்த அரசாங்கத்துல எதுவுமே சரியாக இல்லை. நாங்க பொம்மை முதலமைச்சர் சொல்றது சும்மா இல்லை, அவருக்கு எதுவும் செயல்படுத்துறது இல்லை.